பவுன் தங்கம் 1.25 லட்சத்தை தாண்டி போயிருக்கிறது. இது போல ஒரு கிலோ வெள்ளி 4 லட்சத்தை தாண்டி ஒரே நாளில் 13,000 ரூபாய் வரை உயர்ந்து கொண்டே செல்கிறது. இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு இவ்வாறு உயர்ந்து கொண்டே செல்வதற்கு அந்த அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் தான் காரணமா, அல்லது அமெரிக்கா காரணமா, அல்லது பல்வேறு நாடுகளில் தங்கத்தை சேமித்து வைக்கும் அந்த ஃபெடரல் பேங்கில் ரிசர்வாக வைக்கக்கூடிய தங்கத்தின் அளவு அதிகரிப்பது தான் காரணமா? தொடர்ந்து உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இது முழுக்க முழுக்க இப்பொழுது விலை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் தான். அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் காரணமாக பல நாடுகள் தங்களிடம் அந்நிய செலாவணியாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துள்ளது. குறிப்பாக எல்லா வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் அதில் உள்ள ரிசர்வ் வங்கிகள் தங்களிடம் கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பார். அது ஒரு காரணம். அதே போல அந்த நாடுகள் உள்ள அரசு கருவூலங்கள் கூட பெருமளவில் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டு வருகின்றன. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக அங்களுடைய மத்திய வங்கியான ஃபெடரல் வங்கியினுடைய தலைவர் இப்பொழுது வேற புதிய தலைவர் வந்து பதவியேற்க உள்ளார். அவர் பதவியேற்றவுடன் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைப்போம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர்கள் அதை அமல்படுத்தினால் வைப்பு நிதியில் இருந்து பெரும் அளவில் முதலீடுகள் பெறப்பட்டு அது வந்து தங்கமாக மாற்ற தொடங்கும். இதெல்லாம் தான் காரணம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமீபமாக அமெரிக்காவினுடைய சில பொருளாதார கொள்கைகளில் வந்து பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம். இது போன்ற காரணங்கள் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருவதும் அதன் காரணமாக தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஓகே ஜெயந்திரன் சார், அந்த 1 லட்சத்தை தங்கத்தின் விலை எட்டுமா என்ற நிலைக்கு போய் இப்போது 1.25 லட்சத்தை எட்டிவிட்டது. 1,24,880 ரூபாய் என்று ஒரு சவரன் என ஒரே நாளில் காலையிலிருந்து மாலைக்குள் அந்த விலை உயர்வு என்பது இந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஒன்று, இந்த 1.25 லட்சம் என்பது இது ஒரு பெஞ்ச் மார்க்காக நிறுத்தப்படுமா, அல்லது இன்னும் மேலும் மேலும் அடுத்த 2-3 நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இன்னும் இல்லை, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. காரணம் என்னன்னா, மேற்கத்திய பிராந்தியங்கள், அதாவது ஈரானை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் முகாமிட்டுள்ளன. இது வந்து ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கத்துடைய விலை மிக அதிகமாக உயரும். அதனால வந்துட்டு விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதே மாதிரியான நிலைமை தான் நீடிக்கும்.